வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுமதி ராணி. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் கடத்தப்பட்ட ஐம்பொன் சிலைகளை சென்னையில் இருந்து கடல் மார்க்கமாக வெளிநாட்டிற்கு எடுத்துச் செல்லும் பொழுது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு விபத்துக்குள்ளானது. விஞ்ஞானத்தின் அபரிவிதமான வளர்ச்சி காரணத்தால் நேற்று நள்ளிரவு முதல் தந்தி சேவையானது நிறுத்தப்பட்டது. கூடங்குளம் அணுமின் நிலைய உற்பத்தியை பற்றி நாளைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கடத்தப்பட்ட ஐம்பொன் சிலைகளை சென்னையிலிருந்து கடல் மார்க்கமாக வெளிநாட்டிற்கு படகு வழியாக எடுத்துச் செல்லும் பொழுது படகில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவின் காரணமாக நடுக்கடலில் படகானது வெடித்து சிதறியது. இதில் 2 மீனவர் உட்பட மொத்தம் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கடலோர காவல் படையினர் கடலில் மூழ்கப்பட்ட ஐம்பொன் சிலைகளை தேடும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த அட்டம்ப்ட்லயும் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நமக்கு தான் படிப்பே வரலையே. அதனால வேலைக்கு போய் சம்பாதிப்போம். நமக்கு யாரா இங்க வேலை தருவா? படிச்சவனுக்கே இங்க வேலை இல்லை. நம்மள ஒரு செமஸ்டருக்கு 6 அரியரு. அதனால நாமளா ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டியதுதான். நடக்கிறத பேசுறா. இங்க பாரு ஹரி, சாதாரணமா ஒரு கல் வண்டி போடணுமா கூட 30,000 50,000 வரைக்கும் தேவைப்படும். அப்படி இருக்கப்ப நாம எப்படி தொழில் பண்ண முடியும்? நம்மள நம்பி எவனும் கடன் கூட தரமாட்டான். அப்ப பணம் தான் பிரச்சனை. எங்கடா போற? ஏற்பாடு பண்ண போறேன். உன்னைக்கு இருக்க போறேன்டா. டேய், தள்ளி போயிடுறா. இவனை டேய், போலீஸ் கிட்ட சொல்லிடா. டேய் சும்மாறா. போலீஸ் நம்மள அவதிச்சிருக்கா. டேய், இது இங்கேயே விட்டு போயிடலாம்டா. டேய் சும்மாதான் இருண்டா. எடுத்துட்டு போயிடலாம்யா. டேய், இது சாமி விஷயமா இருக்குடா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. டேய், சாமி கண்ணை குத்திருமா? அப்படின்னு சொல்லல. பேசாம அதை எடுத்துட்டு போய் வித்துடலாம்டா. வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலான்றத அப்புறம் யோசிப்போம். ஓகே, சரி எடுத்துட்டு போறோம். நம்மளுக்கு யாருக்கு தெரியும்? நம்ம எப்படி அதை விற்கிறது? நல்லவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க. அங்கே போய் அதை கொண்டு போய் விட்டுறலாம். ஓகே, அப்போ தூக்குடா.
தான் பண்ணுகிறீங்க மாலை கலாஸ் நவீங்க இங்கே ஏரியாக்குள்ள சுற்றிங்கிறான் நீ தான் இங்கே ஆயம் மூட்டுங்கிற வா வா நீ பொங்கலாம் வா தான் திரும்பி பார்த்துக்கிறேன் வா மாலை கலாஸ் நவே பார்ப்போம் வா காசு பணம் கொட்டு மணி மணி 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 கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல எங்க பாக்குறீங்க அண்ணே நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் அண்ணே நான் பஸ்ல தான் இருக்கேன் தம்பி திரும்பி பாரு இங்க இருக்கேன் பாரு அண்ணன் இப்பதான்ப்பா போயிருக்காரு நம்ம இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு போகலாம் இங்கே பார்க்க இடம் பயங்கரமாக இருக்கு பயமாக இருக்கு எவ்வளோ போகலாம் கொஞ்சம் இல்லைங்கப்பா வாங்கப்பா அண்ணங்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் நீங்கள் பார்த்து பேசிட்டு கிளம்புங்க எனக்கு வேறு வேலை இருக்கு நம்ம சொன்ன அந்த செல பார்ட்டி வந்திருக்காங்க வருஷம் போயிடுங்க போகும் ஐயா இது ஒரிஜினல் பாரு இது ஒரிஜினல் ஐம்பொன் சிலை தான். அப்போ வர வச்சுன்னு ஒரு 2 எடுத்து கொடு. இதுல 20,000 இருக்கு. அப்புறம் வர சொல்றேன் வாங்க. சரி ஓகேண்ணே.
எதிர்பார்த்த அளவுக்கு பணம் அந்த வரைக்கும் லாபம் தானே. நம்ம செலை கிடைச்சாலே போய் உட்காந்து யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவன் நம்மளுக்கு ஏதாவது வழி வைப்போம். நீ சொன்னது நடந்தால் சந்தோஷம். அதே இடத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் பேசுங்கடா. இந்த 20,000 வச்சுட்டு நம்ம என்னடா பண்றது? என்ன தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கடா. கிடைச்சதுதான் கிடைச்சிச்சு. இன்னும் 2-3 சிலையா கிடைச்சிருந்தா நிறைய பணம் கிடைச்சிருக்கும்ல. ஆள் நடமாட்டமா இருக்கு. பணத்தை உள்ள அந்த சிலை நீ தானே எங்கடா அந்த சிலை? இந்த காசு எங்கடா? யாருடா இந்த காசு? கடவுளே, பணமும் பணத்தை எங்கே தேடுவேன்? உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன்? ஐயோ ஐயோ கடவுளே. சொல்லுங்கண்ணா. எப்போ வரணும்? நாளைக்கா? சரிண்ணா. கடவுளே, பணமும் போச்சு, சிலையும் போச்சு. நேரத்துல யாரா போன்ல நம்ம செலவுத்தான்ல அந்த அண்ணன் தான் கால் பண்ணாரு. நம்மள வர சொன்னாரு. என்னன்னு போய் பாட்டு வருவோம். அவருக்கு நடந்தது எதுவும் தெரிய வேணாம். கீழே வந்துட்டோம், இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். எதுக்கு கூப்பிட்டாருன்னே தெரியலையே. என்ன பாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னா. உங்களை எதுக்கு வர சொன்னா? பொருளை வித்தாச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். ஐயா, இந்த மீதி அமௌண்ட் விட்டுருவோம். என்னப்பா, ஒன்னும் புரியலையா? உங்க பொருளை வித்தாச்சு. அட்வான்ஸ் 20,000 போக மீதி 80,000 இருக்கு. எடுத்துங்க.
போயிட்டு வரேண்ணா. எதிர்பார்த்ததை விட அதிக அமௌண்ட்டே கிடைச்சிச்சு. ஆண்ட ஒரு நல்ல வழியை காமிச்சான். காசை வச்சு என்ன தொழில்ரா பண்றது? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. முடிவு நமக்கு சாதகமா இருக்கத்தால தப்புக்கள்லாம் சரியாகாது. சரியா தப்போ, ஆனா ஒவ்வொரு முடிவுலயும் ஒரு ஆரம்பம் இருக்கு.